அன்பு. அன்பை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அன்புன்றது என்னங்க? இப்போ நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அவங்கள பழிவாங்க நினைக்கிறதும், அவங்க பேசுனதை வச்சு பேக்மெயில் பண்ண நினைக்கிறதும், ஒரு வீடியோ எடுத்து மிரட்டுறதும், தப்பாக பயன்படுத்துகிறதும் பேர் அன்பே கிடையாதுங்க. அது ஒரு ரொம்ப கீழ்த்தனமான செயல், கண்டிக்கத்தக்கக்கூடிய செயல், வருத்தப்பட வேண்டிய செயல். அன்புன்றது என்ன தெரியுமா? அவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிட்டாலும், நம்மளை மதிக்காமல் போயிட்டாலும், நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாலும் சரி, நம்ம அன்பு உண்மையாக இருக்கணும். அதுதான் அன்பு. அன்புன்றது கடன் கிடையாது, கொடுக்கல் வாங்கல், இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி போடுறதுக்கு. அன்புன்றது அன்பு மட்டும்தான். நீங்கள் நட்பாகட்டும், காதலாகட்டும், திருமண உறவாகட்டும், உடல் ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக பாருங்கள். மனசை மட்டும் நேசித்து பாருங்களேன், உங்களுக்கு அந்த அன்போட புரிதல் என்னென்னு தெரியும். அன்புனா என்னென்னு தெரியும். அன்பு மற்றவங்களை அழிக்க நினைக்காது, அன்பு உயிரெடுக்க நினைக்காது, அன்பு ஒருத்தங்களை மூஞ்சில் ஆசிடை ஊற்றி அழகை கலைக்க நினைக்காது. அன்பு அக்கறை மட்டும் இருக்கும், பாசம் மட்டும் இருக்கும், இரக்க குணத்தோடு இருக்கும். இது சேர்ந்தது தான் அன்பு. அன்புன்றது புரிதலோடு சேர்ந்தது தான் அன்பு. நீ என்கிட்ட பேசலனாலும் எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருன்னு நினைக்கக்கூடியது தான் அன்பு. நீ என்கிட்ட பழகியிருந்த இப்போ விட்டு விலகிட்டியா, ஒரு நாள் என்னை நீ தெரிஞ்சு வருவேன்னு நினச்சி நம்ம மனசில் அவங்கள நினச்சிட்டு வாழ்கிறது பேர் தான் அன்பு. ஆசிடை ஊற்றி அழிக்க நினைக்கிறது பேர் அன்பு இல்லை, அது பேர் ஆக்ரோஷம், கோபம், வக்ரத்தன்மை. புரிஞ்சுதுங்களா? ஒருத்தங்க நம்ம மிரட்டி பண்ணுறது பேர் அன்பு கிடையாது. அவங்கள அழிவு பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அன்புன்றது மனசளவில் சம்மந்தப்பட்டது, மனசை மட்டும் நேசிக்கக்கூடியது, மனசை மட்டும் பார்க்கக்கூடியது. எந்த ஒரு உறவுமே சரி, மனசளவில் மனசை மட்டும் நேசிச்சோமானா அழகு, உடல் இதெல்லாம் பெருசாகவே தெரியாது. மனசை மட்டும் நேசிக்கக்கூடியது மட்டும்தான் அன்பு. அன்பு அக்கறை, பாசம், கருணை, இரக்கம் இதெல்லாம் கலந்தது தான் அன்பு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உடல் ரீதியாக அடிமை ஆகாதீங்க, அது உங்களை பைத்தியமாக்கிடும். அன்பு, மனசு, இதை பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல மாற்றத்தை தரும். தயவு செஞ்சு அன்புனா என்னென்னு புரிஞ்சு நடங்க. காதலிக்கிறீங்களா? ஒரு எல்லையில் இருங்க. உடல் ரீதியான தவறு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உடல் ரீதியாக செய்யக்கூடிய தவறு, செக்ஸுக்கு அடிக்ட் ஆகக்கூடியது மைண்டையே பிளாங்க் ஆக்கிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். நம்மளை தவறான வழியில் எடுத்துகிட்டு போயிடும், நம்மளை பைத்தியமாக அலைய வச்சிரும், சைக்கோத்தன்மையில் கூட்டிகிட்டு போயிடும், நம்மளுக்கு கொலவெறி ஏற்படுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு காமத்துக்கு அடிமையாகாதீங்க. செக்ஸ் ஒன்றுமே இல்லை, அது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு உறவு, அவ்வளோதான். அது திருமணமான பிறகு ஒருத்தவங்களோட ஏற்படுறது மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அன்பை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க. அன்பு அன்புடன் மலரட்டும். எப்போவுமே உங்கள் தாயாக, தோழியாக, உங்கள் சகோதரியாக என் அன்பு நல்ல முறையில் தொடரும். நன்றி, வணக்கம்.